ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதனை குறித்த விலையாக்குகிறார். மேலும் அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார். எனில் கடைக்காரர் அடைந்தது லாபமா நஷ்டமா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட ஆக்சுவல் ரேட் என்ன நமக்கு கொடுக்கல, ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆக்சுவல் ரேட்லேருந்து 15% அதிகமாக்கி அதை வந்து மார்க்கெட் ப்ரைஸாக நோட் பண்ணுறாரு. ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு கிடைச்சது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். நம்ம அந்த பொருளோட அடக்க விலையை நம்மளா ஒரு வேல்யூ வந்து அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். அஷ்யூம் பண்ணிட்டு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா 100 ருபீஸ்னு எடுத்துக்க போகிறோம். 100 ருபீஸ்னு எடுத்துக்கும் போது ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த 100 வச்சு அதில் 15% அதிகம்னா அது எவ்வளோ, அதுக்கப்புறம் அந்த வேல்யூவில் இருந்து 15% டிஸ்கவுண்ட்னா அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொருளோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸு. 100 ருபீஸ்லேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, 15% அதிகமாக்குறாரு. ஸோ என்ன பண்ணணும்னா 100 இன்ட்டு பர்சன்டேஜுங்கனால 100 இல்லையா, ஸோ 100 + 15 டிவைடட் பை 100. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக 115 ருபீஸ் கிடைக்கும். அவர் மார்க் பண்ண ப்ரைஸ் இவ்வளோ. ஸோ இந்த மார்க் பண்ண ப்ரைஸில் இருந்து தான் 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அவர் விற்பனை செஞ்ச அந்த விலை சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 115ல் 15% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப 100 இங்கே வந்து இன்க்ரீஸுங்கிறதுனால ப்ளஸ் போட்டோம், இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டுங்கிறப்ப அது ரெடியூஸ் பண்ணுறது தானே, ஸோ அதனால மைனஸ் போடுறோம். 100 - 15 டிவைடட் பை 100. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இதோட வேல்யூ ஃபைனலாக 97.75ன்னு கிடைக்கும். ஸோ அவர் வந்து வாங்கின விலை வந்து 100 ருபீஸு, அவர் சேல் பண்ணது வந்து 97.75 ருபீஸ். அப்போ அவருக்கு கிடைச்சது கண்டிப்பாக என்னதான், லாஸ் தான், ப்ராஃபிட் கிடையாது. ஸோ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் ப்ராப்ளம், 5 பொருட்களை விற்பதால் ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது எனில் லாப சதவீதம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 5 பொருள் வந்து சேல் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு பொருளோட ரேட்டு வந்து லாபமாக கிடைக்குது. அப்போ அந்த லாபத்தோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பொருளோட விலை நமக்கு தெரியாது, பொருள் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த பொருளை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் சேல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5x, 5 பொருளுங்கிறனால 5x. அவருக்கு லாபம் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், அப்போ 1x. ஓகேங்களா? இப்போ லாப சதவீதம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவர் 5xல் ஒரு எக்ஸ் வந்து அவருக்கு லாபம். ஸோ இன்ட்டு 100%ங்கிறனால ஸோ எக்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே 1 5s are 5, 2 5s are 10, 0. ஸோ ஃபைனலாக 20% அவருக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கு. நாம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் சம், ஒரு உடையின் பட்டியல் விலை 220 ரூபாய், அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்படுகிறது. உடையின் தள்ளுபடி எவ்வளவு, அதன் விற்பனை விலை எவ்வளவு? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸோடைய பட்டியல் விலை அப்படிங்கிறப்ப மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 220 ருபீஸ்னு, அதில் 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளவு, அவங்க சேல் பண்ண அந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 220 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 220 ருபீஸில் தான் 20%. ஸோ 220 இன்ட்டு 20/100 அப்படின்னு போடும்போது நமக்கு டிஸ்கவுண்ட்டோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கிது, மொத்தம் 44 ருபீஸ் கிடைக்கிது. ஸோ அவங்க விற்பனை செஞ்ச அந்த விலை, அதாவது சேல்ஸ் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இந்த 44 என்ன பண்ணுவோம், நம்ம லெஸ் பண்ணுவோம். அப்படி லெஸ் பண்ணும்போது 220 - 44 = 176. அவர் மொத்தமாக சேல் பண்ண அந்த ப்ரைஸ் வந்து 176 ருபீஸ். இப்போ ஃபோர்த்து சம், சஞ்சய் மிதிவண்டியை 5000 ரூபாய்க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு 600 குறைத்து விற்றார் எனில் நட்ட சதவீதம் காண்க. நட்ட சதவீதம் அப்படிங்கிறப்ப நஷ்டத்தை வச்சு தானே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்கே நஷ்டம் எவ்வளவு, 600 ருபீஸ். அப்போ 5000ல் 600 ருபீஸ் வந்து நஷ்டம். அப்போ ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 5000 ருபீஸில் அவருக்கு நஷ்டம் அடைஞ்சது 600 ரூபாய். ஸோ சதவீதம் அப்படிங்கிறனால 100. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு 12% கிடைக்குது. அந்த நஷ்ட சதவீதம் வந்து 12%. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஃபிஃப்த்து சம், ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த 250 ரூபாய் செலவு செய்தார். அவர் அதனை ரூபாய் 1400க்கு விற்றார்.
அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் காணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பழைய பைசைக்கிள் வாங்கியிருக்காரு, 1250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால அதை வந்து 250 ரூபாய்க்கு சரி பண்ணியிருக்காரு. ஸோ சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1400 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ அவருக்கு கிடைச்சது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அவருடைய ஆக்சுவல் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ப்ளஸ் அவர் செலவு பண்ணது ஒரு 250, அதையும் வந்து அந்த ஆக்சுவல் ப்ரைஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக வந்து 1500 ரூபாய்க்கு அவர் வந்து அந்த சைக்கிளை வாங்கினதா அர்த்தம். ஸோ வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் இது. அப்போ அவர் விற்றது வந்து 1400 ரூபாய்க்கு. அப்போ 1500 ரூபாய்க்கு வாங்கி 1400 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ அவர் கண்டிப்பாக என்னதான் லாஸ் தான். ஸோ அப்போ அந்த லாஸோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாஸோடைய பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 1500 ரூபாய்க்கு வாங்கி அவர் வந்து 1400 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அவருக்கு அப்போ வந்து நஷ்டம் வந்து 100 ருபீஸ் வந்து நஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 100 ருபீஸை தான் வந்து பர்சன்டேஜில் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 1500 ரூபாயில் அவருக்கு வந்து 100 ருபீஸ் வந்து நஷ்டம் இன்ட்டு 100. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6.67% வரும். இதுதான் அவருக்கு கிடைச்ச நஷ்டம். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.